நம்மளோட அபிநயா ஸ்டோரோட இயரிங் அண்ட் பிரேஸ்லெட் போட்டுக்கிட்டு நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோன்னா தைப்பூசத்துக்கு போகிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல்னால் அது தைப்பூசம்னு சொல்லலாம். அது நான் செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு எப்போவுமே அடம் பிடிப்பேன். அங்கே போயிட்டு திருவிழானாலே ஒரு தனி ஃபீல் குட்டு தான், செம்மையாக இருக்கும். இந்த இயர் ஊரில் செலிப்ரேட் பண்ண முடியல, சென்னையிலே தான் இருந்தோம். ஸோ இங்கே எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி வடபழனி முருகர் கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ நாங்கள் மெட்ரோ தான் சூஸ் பண்ணியிருந்தோம். அதில் தான் தம்பி ஃபர்ஸ்ட் டைம் மெட்ரோ கூப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருந்தோம். ஆனால் அவன் தூங்கி எந்திரிச்ச கலக்கத்திலே தான் இருந்தான். அவன் தெளிவாகவே ஆகலை. மெட்ரோலேருந்து இறங்கி வெளியே வர வரைக்குமே அவன் தெளிவாகலை. ஆனால் மெட்ரோவில் இருக்க லைட்டில் நம்மளோட பிரேஸ்லெட் வேறு லெவலில் தெரிஞ்சது. சரி, அதை ஒரு வீடியோ எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு குட்டியாக வீடியோ எடுத்தேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் தைப்பூசம் ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் எது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் வடபழனி போய் ரீச் ஆகிட்டோம். நான் நினச்சின்னு வந்தேன் நல்லா ஜம்முன்னு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒன்றும் நம்ம ஊர் கிடையாது, நேராக போய் சாமி கும்பிட்டு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம கூட்டம். லைன் பார்த்திங்கன்னா பெரிய லைன், வேறு எந்த வழியுமே போக முடியாது, லைனில் மட்டும் தான் போகணும் போல். அதோட ஃபுல் வீடியோ நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், டச் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய க்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதில் போக முடியாதுன்னு நாங்கள் எப்படியோ போனோம். அதனால் சாமி பார்க்கவே முடியல. கிட்ட வரைக்கும் போயிட்டு கோபுரத்தை கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தைப்பூசத்துக்கு வடபழனிக்கு போகிறீங்கன்னா கரெக்டாக காலையிலே போயிடுங்க. எங்களை மாதிரி ஈவினிங் டைம் போயிட்டு மாட்டிக்காதீங்க. தைப்பூசத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட் எது அப்படின்னா அன்னதானம் தான். மதிய டைமில் போயிருந்தேன்னா கண்டிப்பாக அன்னதானுக்கு போட்டிருப்பாங்க. நாங்கள் ஈவினிங் போனதுனால எதுவுமே போடலை, கேசரி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அங்கே எதுவுமே நான் வாங்கி சாப்பிடல. அப்புறம் வீட்டுக்கு கிட்ட நம்ம எப்பயும் சாப்பிட்ற கடைக்கு போயிட்டு ஒரு டீயும் ஒரு பிரெட் ஆம்லெட்டும் சாப்பிட்டு வந்தோம். ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் நான். ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா கீழே லிங்க் டச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.